புதுக்கோட்டை மாவட்டத்தில் மின் வாரியத்திற்கு சொந்தமான மின் மாற்றிகளை உடைத்து காப்பர் கம்பிகளை கொள்ளையடித்து தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை, ஆதனக்கோட்டை, கணேஷ் நகர், வெள்ளனூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் அமைக்கப்பட்டிருந்த மின் மாற்றிகளை உடைத்து அதிலிருந்த காப்பர் கம்பிகள் தொடர்ச்சியாக திருடப்பட்டு வருவதாக மின்வாரிய அதிகாரிகள் புகார் அளித்தனர். புகார்களின் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக போலீசாருக்கு தண்ணீர் காட்டி தொடர் திருட்டில் ஈடுபட்ட காப்பர் கம்பி திருடர்களை கந்தர்வக்கோட்டை போலீசார் கைது செய்தனர். மின்மாற்றியில் உள்ள காப்பர் கம்பிகளை திருடி அவற்றை காப்பர் கட்டிகளாக உருமாற்றி தஞ்சாவூரில் உள்ள ஒரு சில கடைகளில் சிலர் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. போலீசார் சில பழைய இரும்பு கடைகளின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது போலீசாருக்கு திருடர்களின் அடையாளம் தெரிய வந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டம் பஞ்சாரம் கிராமத்தில் வசிக்கும் மணிகண்டன் என்பவரை பிடித்து விசாரித்த பொழுது அவர் பல திடுக்கிடும் தகவல்களை போலீசாருக்கு கூறியுள்ளார். அதன்படி தஞ்சாவூர் மாவட்டம் மணக்கரம்பை கிராமத்தைச் சேர்ந்த தங்கமணி என்பவருடன் இணைந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு விவசாய நிலங்களில் உள்ள மின்மாற்றிகளை பகல் நேரங்களில் நோட்டமிட்டு இரவில் விவசாய நிலத்திற்குள் புகுந்து சம்பந்தப்பட்ட மின்மாற்றியில் மின்சாரத்தை துண்டித்து பின்னர் மின்மாற்றியை கீழே தள்ளி உடைத்து அதில் இருக்கும் காப்பர் கம்பிகளை கொள்ளையடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மணிகண்டன் மற்றும் தங்கமணி ஆகிய 2 கொள்ளையர்களையும் கைது செய்த கந்தர்வக்கோட்டை போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை செய்துள்ளனர். அந்த விசாரணையில் திருடர்கள் தாங்கள் திருடிய மொத்த காப்பரையும் தங்க பிஸ்கட் தயாரிப்பதை போன்று உருக்கி அச்சில் வார்த்து காப்பர் பிஸ்கட்களாக உருமாற்றியதும் அவற்றை மணிகண்டன் வீட்டின் பின்புறம் பதுக்கி வைத்திருந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் பஞ்சாரம் கிராமத்தில் உள்ள மணிகண்டன் வீட்டிற்கு விரைந்த போலீசார் வீட்டின் பின்புறம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 600 கிலோகிராம் எடை கொண்ட காப்பரை கைப்பற்றினர். கைப்பற்றப்பட்ட காப்பர் கட்டிகளின் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் 8 லட்சம் ரூபாயாகும். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மணிகண்டன் மற்றும் தங்கமணி ஆகிய இருவரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். விவசாய நிலங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் மின்மாற்றிகளை குறிவைத்து அதிலிருந்து காப்பர் கம்பிகளை தொடர்ச்சியாக கொள்ளையடித்து வந்த கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டதை அறிந்த புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் தற்பொழுது நிம்மதியடைந்துள்ளனர்.